அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் சொல்லியது சரிதான், உண்மையை ஒப்புக்கொண்ட ஸ்டாலின். இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து சீமான் சொல்லக்கூடிய முதல் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, பாஜக கட்சி ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுருட்டுறதுக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டு மேலேயோ அல்லது தமிழ்நாட்டு மக்கள் மேலேயோ உங்களுக்கு துளி கூட அக்கறை கிடையாது அப்படின்னு சீமான் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே உண்மைதான் அப்படின்னு திமுக கட்சியில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கில் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் தலைவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மோடி எதிர்ப்பு அரசியல்லாம் என்னென்ன புரியுது அப்படின்னும், ஆரம்ப காலத்திலேருந்து என்னதான் மோடி எதிர்ப்பு அரசியலை பண்ணிட்டு இருந்தாலும் மோடியை தமிழ்நாட்டில் வரவேற்க கூடாது அப்படின்ற சில விஷயங்களே தற்போது தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரிய வருது அப்படின்றத திமுக நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. ஏன்னா இந்த நிதி அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் பீகாருக்கும் கேரளாக்கும் ஆந்திராவுக்கும் ஒதுக்கிய நிதி அப்படின்றது மதிக்கத்தக்கதாக இருந்தாலும் தமிழ்நாட்டை ஏன் அவங்க லிஸ்ட்லேயே சேர்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி தான் தற்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட கேள்வி எழுந்திருக்கு. கேரளா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காதது ஏன் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் இடத்துல கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னும், இன்னொரு பக்கம் ஆந்திரா மற்றும் பீகாரில் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் வரப்போகிற அசம்பாவிதத்திற்கு நடவடிக்கையாக எடுக்கணும் அப்படின்னு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்களில் வெள்ளம் வந்திருக்கு, எவ்வளோ இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது நடக்காமல் இருக்கிறதுக்கு எதனால் அவங்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வியை சீமான் அவர்கள் பல இடங்களில் எழுப்பிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க நிர்மலா சீதாராமனுக்கும் பாஜக கட்சிக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியை தான் ஜெயிக்க வைக்கலையே, அவங்க எப்படி நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது எப்படி இந்தியாவில் இருந்துக்கிட்டே ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு சில நபர்கள் நினைப்பாங்களோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நபர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இறுதியாக சீமான் சொல்லியது உண்மைதான் ஒப்புக்கொண்ட ஸ்டாலினை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.